गाइस நம்ம எல்லாரும் பேசாம ஒண்ணா ரொம்ப நேரம் இங்கேயே உட்கார்ந்து கதை பேசணும்னா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. பண்டி அண்ணா நான்சி அக்காங்க வீட்டு பெட்ரூம் சூப்பரா இருக்குண்ணா. நான் இன்னைக்கு கண்டிப்பா அங்கதானா படுத்து தூங்க போறேன். ஏசி இருக்கு, பயங்கர சூப்பரான கட்டில் எல்லாம் இருக்கு. வாங்கண்ணா நம்ம 2 பேரும் படுத்துக்கலாம். நோ गाइस, எனக்கு இந்த சோஃபா ரொம்ப பிடிச்சிருக்கு நான்சி. அதனால நான் இன்னைக்கு நைட் இங்கேயே படுத்து தூங்க போறேன் நான்சி. என்ன ரோஸ் இது, நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒண்ணா ஜாலியா கதை பேசிட்டே படுக்கலாம்னு பார்த்தா நீ இங்க படுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்க. நான்சி ஒன்று பண்ணலாமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசாம இங்கேயே பெட் போட்டு ஹால்லயே படுத்து தூங்கினா நல்லா ஜாலியா இருக்கும்ல. ஆமா நான்சி, எப்படியும் பெட்ரூம்ல இவ்ளோ பேத்துக்கு இடம் இருக்காது. டே சிண்டு, உனக்கு வேணும்னா நீ மட்டும் வேணா தனியா போய் படுத்துக்கோடா. நாங்க எல்லாரும் சேர்ந்து இங்கேயே ஜாலியா படுத்து தூங்க போறோம். ஐயோ, அவ்வளோ பெரிய பெட்ரூம்ல என்னால தனியா படுக்க முடியாது. நான்சி அக்கா, அட்லீஸ்ட் நாளைக்காவது நான் அங்க படுத்துக்கிறேன்க்கா. சரிடா சிண்டு, நீ ஒரு வாரத்துக்கு எங்க வீட்லயே தங்க, சரியா? இன்னைக்கு மட்டும் தானே இவங்க எல்லாரும் இங்க தங்குவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இங்கே பெட் போட்டு ஒண்ணா படுத்து தூங்குனோம்னா ஜாலியா இருக்கும். நாளைக்கு வேணா நீ எங்க புது பெட்ரூம்ல படுத்துக்கோ, ஓகேவா? ஏ நான்சி, அவன் முதல்ல இன்னைக்கு நைட் இங்க படுக்கிறானான்னு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா வந்திருக்காங்கல்ல, அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிருவாங்க நான்சி. அப்படி இல்லாட்டி அவன் எங்க அம்மா பக்கத்துல தான் படுத்து தூங்குவான். அவன்லாம் அவங்கள விட்டுட்டு தனியா படுக்க மாட்டான். அதெல்லாம் இல்ல, சிண்டு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கான், ஒரு வாரம் எங்க வீட்ல தான் படுத்து தூங்க போறான். வாடா சிண்டு. வாவ், இந்த மாதிரி நான் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணிருக்கேன் தெரியுமா, ரொம்ப ஜாலியா இருக்கும். டயானா, உனக்கு தெரியுமா, நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அடிக்கடி இந்த மாதிரி தான் ஒண்ணா படுத்து தூங்குவோம். செம ஜாலியா இருக்கும். நீ அடுத்த 1 மந்த்க்கு இங்க தானே எங்க கூட ஸ்டே பண்ண போற, நீயே பார்க்கத்தானே போற. பண்டி அண்ணா, என்னன்னா இது, இவங்க எல்லாரும் நமக்கு முன்னாடி போய் படுத்துட்டாங்க. லில்லி அக்கா, கொஞ்சம் தள்ளி படுங்கக்கா. ஹே गाइस, இங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் கீழே படுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த சோஃபா எவ்வளவு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு தெரியுமா, ரொம்ப சூப்பரா இருக்கு गाइस. சரி சொல்லுங்க, என்ன பேசலாம்? என்னக்கா இது, என்ன ஜன்னல் ஓரத்துல படுக்க வச்சிட்டீங்க? லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குக்கா. தட்ஸ் ரைட் சிண்டு, எனக்கு கூட இங்க ஏசி ஃபேன் போடாமயே பயங்கர சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கு. அம்மா அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா. என்னடி நான்சி, அடப்பாவமே, எல்லாரும் புது பெட்ரூம்ல வந்து படுக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி எல்லாரும் ஒண்ணா கீழே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. என்னமா ரோஸ் இது, அந்த சேர்ல படுத்தா உனக்கு எப்படி இடம் பத்தும்? நோ ஆண்டி, இந்த மாதிரி அடிக்கடி எங்க வீட்ல கூட நான் சோஃபால தான் படுப்பேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு ஆண்டி. அவ்வளோ பெரிய பெட்ரூம்ல நான் ஒருத்தி மட்டும் தனியா படுக்கணுமா? டே சிண்டு, நீயாவது வந்து படுடா. அம்மா, அவெல்லாம் வரமாட்டாம்மா, எங்களுக்கு ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வாங்க போங்க. ஏண்டி, ரூமே ரொம்ப பெருசாக இருக்கு, அங்கேயே நீங்கள் நல்லா படுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இங்கே கீழே வந்து ஹாலில் படுத்துட்டு இருக்கீங்க. சரி இருங்க, பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஏ நான்சி, உங்க அம்மா தனியா படுக்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நீயும் வேணா கூட போய் படுத்துக்கோ நான்சி. ஏண்டா பண்டி, நான் என்ன சின்ன குழந்தையா பயப்படுறக்கு? எனக்கெல்லாம் பயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் இங்கே கதவு கிட்ட தனியாக படுத்துட்டு இருக்கீங்க. நைட்டு தனியாக படுத்துக்குவீங்களா? என்னை கூப்பிட்டு தொந்தரவு பண்ண மாட்டீங்களே? ஆண்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆண்டி. நாங்க என்ன தனியாவா படுத்துட்டு இருக்கோம்? நாங்க எவ்வளவு பேர் ஒன்னா ஜாலியா படுத்துட்டு இருக்கோம். நாங்க தூங்குறக்கே இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் ஆண்டி. நாங்க உங்களை கண்டிப்பா தொந்தரவு பட மாட்டோம். நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க, போங்க. என்னமோ போடா பண்டி, அங்கிள் வேற போயிட்டு நாளைக்கு காலையில தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க வேற இப்படி கதவு கிட்ட தனியா படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, மணி 10 ஆச்சு, புரியுதா? உங்களுக்கு தூக்கம் வரல இல்ல பயமா இருக்குன்னா நான் கதவை திறந்து வச்சுட்டு தான் படுப்பேன். நீங்க வந்து கதவை திறந்துட்டு உள்ளேயே வந்து படுத்துக்கோங்க, புரியுதா? ஆண்டி, நைட்டு எனக்கு அடிக்கடி தண்ணி தாக எடுக்கும் ஆண்டி. குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் கொண்டு வந்து வச்சிருங்க ஆண்டி. இங்க பக்கத்துலயே பாத்ரூம் இருக்குல்ல, நான் வேணும்னா நானே போய்க்குவேன் ஆண்டி. அடடா, நல்ல வேலைடா சிண்டு, இவ்வளோ பேர் இருக்காங்க, தண்ணி வேணும்னு யாராவது கேட்டாங்களா? சரி நீங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாத்தையும் பக்கத்துல எடுத்துட்டு வந்து வச்சிடுறேன், சரியா? ஏ நான்சி, அவனுக்கு நைட்ல பயமா இருந்துச்சுன்னா அவனுக்கு பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு வாடி. அவன் நைட்ல தனியா போறதுக்கு பயப்படுவான்னு அவங்க பெரியமா சொன்னாங்க. அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க தண்ணியை மட்டும் கொண்டு வந்து வைங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க. நைட்டு ஏதாவது கலாட்டா ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. அம்மா, நீங்க பயப்படாம இருங்கம்மா, நைட்ல எந்த பிரச்சனையும் நடக்காதுமா, நான் தான் சொல்றேன் இல்லம்மா. டே பண்டி, கதவு பக்கத்திலே படுத்துட்டு இருக்கீங்க. நைட்ல யாராவது வந்து கதவை தட்டினா திறக்க கூடாதுடா. என்னது இது, சொல்ல இந்நேரத்துல யாரு கதவை இப்படி வந்து தட்டுறது? இருங்க வந்துட்டே இருக்கேன். அட, என்னம்மா இது, இந்த நேரத்துல வந்திருக்க? உங்க அம்மா ஏதாவது கேட்டு அனுப்பிச்சாங்களா? நான்சி, யாரு வந்திருக்கான்னு பாரு. ஹை, எல்லாருமே ஒன்னாதான் படுத்துட்டு இருக்கீங்களா? நான்சி, இன்னைக்கு நான் உங்க கூட படுக்கலாம் தான் வந்தேன் நான்சி.
என்னம்மா இது உங்க அம்மா உன்னை அடுத்தவங்க வீட்டுல எல்லாம் படுக்க விட மாட்டாங்களே, கேட்டுட்டு தான் வந்தையா? ஆண்டி நான் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் ஆண்டி வந்தேன். அவங்க நான்சி கூட படுக்கறதுக்கு ஓகே தான் சொல்லிட்டாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா இவ்ளோ பேர் படுத்துட்டு இருக்காங்க. நானும் இங்க இன்னைக்கு இவங்களோடயே படுத்துக்கிறேன் ஆண்டி. என்னம்மா இது, நாங்க என்ன வேண்டாம்னா சொல்ல போறோம்? நான்சி அவ தான் வந்திருக்கால, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி படுத்து அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. பாவம் அவளும் உங்க கூட படுக்க ஆசைப்படுறா. புஷ்பா, நீ படுக்க வந்தா நான் வேண்டாம்னா சொல்ல போறேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, சோஃபால படுத்துக்கிறியா? எனக்கு சோஃபால தனியா படுக்கிறதுக்கு பிடிக்காதுப்பா, நான் இங்கேயே படுத்துக்கிறேனே ப்ளீஸ்ப்பா. இங்க கொஞ்சம் இடம் இல்ல புஷ்பா. இட்ஸ் ஓகே புஷ்பா, நான் வேணா சோஃபா மேல படுத்துக்கிறேன். நீ வேணா இங்க வந்து நான்சி பக்கத்துல படுத்துக்கோயேன். ஐயோ, நான் வந்ததால லில்லிக்கு இடம் இல்ல, சாரி லில்லி. இட்ஸ் ஓகே புஷ்பா, எனக்கு சோஃபா மேல படுக்கிறதுக்கு எந்த பயமும் இல்ல. ஆண்டி நீங்க கூட போய் படுத்துக்கோங்க ஆண்டி, நாங்க எல்லாரும் படுத்துக்கிறோம். டேய் சிண்டு, என்னடா இது? நான் நான்சி பக்கத்துல படுத்துக்கிறேன்டா, எனக்கு ஓரத்துல படுக்கிறதுக்குன்னா ரொம்ப பயம்டா, ப்ளீஸ்டா நீ இந்த ஓரத்துல வந்து படுத்துக்கோவா. ஐயோயோ அக்கா, நான் எங்க வீட்லயே ஓரத்துல படுக்க மாட்டேன்க்கா, ப்ளீஸ்க்கா. புஷ்பா, எனக்கு கூட ஓரத்துல படுக்கிறதுனா பயம்பா, ப்ளீஸ்ப்பா நீயே படுத்துக்கோயேன். என்னடி நான்சி இது? இதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா படுக்காதீங்கன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா, ஏதாவது ஒண்ணுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அம்மா என்னால முடியாதுமா, ப்ளீஸ்மா. இட்ஸ் ஓகே கைஸ், ஓரத்துல படுக்கிறத பத்தி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் வேணும்னா ஓரத்துல படுத்துக்கிறேனே. புஷ்பா நீ வந்து நான்சி பக்கத்துல படுத்துக்கோ, நான் இந்த கார்னர்ல படுத்துக்கிறேன். ஆண்டி எனக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வாங்க ஆண்டி. ஒரு 4 பேர் கீழே படுத்தீங்கன்னா ஒரு 4 பேர் என் கூட வந்து பெட்ரூம்ல படுத்துக்கலாம்ல. நீங்க எல்லாரும் படுக்கிறதுக்குள்ள மணி 12,000 போல இருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் என் கூட படுக்க வச்சுக்குவேன், பார்த்துக்கோங்க. ஆண்டி நீங்க போய் படுங்க ஆண்டி, இதுக்கு மேல நாங்க யாரும் சண்டை போட மாட்டோம். நான்சி, உங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க நான்சி. டேய் சிண்டு, எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லுடா சிண்டு. அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போக தான்க்கா வந்திருக்காங்க. டேய் சிண்டு, என்னடா சொல்ற? எனக்கு உங்க அம்மா வந்தப்பவே கொஞ்சம் டவுட்டா தாண்டா இருந்துச்சு. எனக்கு என்னமோ உன்னை கொண்டு போய் அங்கேயே ஸ்கூல்ல சேர்த்திருவாங்கன்னு தோணுது. ஐயோ புஷ்பாக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எங்க ஊர்ல இப்ப ஆடி திருவிழா நடந்துட்டு இருக்குக்கா, அதுக்கு தான் என்னையும் பண்டி அண்ணாவையும் கூட்டிட்டு போக போறாங்க. ஹை, கிராமத்துல எல்லாம் ஆடி மாசம் சூப்பரா இருக்கும்ல. டேய் சிண்டு, நாங்களும் உங்க கூட வரட்டுமா? ஆமா புஷ்பா, நானும் சிண்டுவும் அடுத்த வாரமே கிளம்பி போக போறோம். கடைசி வாரம் செம கிராண்டா இருக்கும் தெரியுமா? ஆனா உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் இருக்குல்ல, நீங்க எல்லாம் வர முடியாது. பண்டி ப்ளீஸ் பண்டி, போன வருஷம் உங்க ஊருக்கு போனதை நினைச்சா எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா கிட்ட நீ பேசினா கண்டிப்பா விட்டுருவாங்க பண்டி. ஆமா பண்டி அண்ணா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனா செம ஜாலியா இருக்கும்ண்ணா. வாட் இஸ் திஸ் கைஸ்? அப்படின்னா இது உங்க ஊரு கிடையாதா? உங்க ஊர் எங்க இருக்கு? டயானா, இவங்களோட பாட்டி வீடு கிராமத்துல இருக்குப்பா. அங்க இந்த மாதிரி திருவிழா எல்லாம் பயங்கர கிராண்டா நடக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கும். அங்க போனா நிறைய கடையெல்லாம் இருக்கும்பா, செம ஜாலியா இருக்கும். கிணறு இருக்கும், மாடு இருக்கும், எல்லாமே இருக்கும். வாவ், அந்த மாதிரி நான் மூவிஸ்ல தான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி வில்லேஜஸ் எல்லாம் நான் நேர்ல பார்த்ததே கிடையாது. எனக்கு கூட அந்த மாதிரி வில்லேஜ் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பேசாம நானும் உங்க கூடயே வரட்டுமா உங்க வில்லேஜ் சுத்தி பார்க்கறதுக்கு? பாத்தையா, எங்கேயோ இருந்து வர டயானா கூட ஊருக்கு வரேன்னு சொல்றா. நான் எங்க அம்மா கிட்ட கேட்டு நாங்க ஃபேமிலியோட உங்க ஊருக்கு வரத்தான் போறோம் சிண்டு. நீ சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு புஷ்பா. நாளைக்கு காலையில நான் எங்க அம்மா கிட்ட பேசி பார்க்கறேன், சரியா? வாவ், நான் நிறைய டைம் இந்தியாவுக்கு வந்திருக்கேன், பட் இந்த டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வில்லேஜஸ் எல்லாம் நான் நேர்ல பார்த்ததே இல்லை தெரியுமா? ஓகே கைஸ், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் படுத்து தூங்குறேன். மார்னிங் பேசிக்கலாம். ஆமா நான்சி அக்கா, எனக்கு கூட காலையில நேரத்துல எந்திரிச்சதுல ரொம்ப டயர்டா இருக்குக்கா, நான் தூங்க போறேன். ஹை ஜாலி, அப்படின்னா கண்டிப்பா கடைசி வாரம் லீவ் போட்டுட்டு எல்லாரும் ஊருக்கு போவோம்னு நினைக்கிறேன். எங்க அம்மா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஹை ஜாலி ஜாலி, ஊருக்கு போனா எப்படி ஒரு வாரம் லீவ் போட்டுக்கலாம். என்ன இவங்க எல்லாரும் ஒன்னா படுத்தா ரொம்ப நேரம் கதை பேசலான்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் கூட சேர்ந்த மாதிரி கதை பேசல. டே சிண்டு, நீ கூட தூங்கிட்டியா? ச்சே, எனக்கு சுத்தமா தூக்கமே வரலையே, என்ன பண்றதுனே தெரியல. அடுத்த வாரம் ஊருக்கு போனா சேர்த்தி வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் திருவிழாக்கு எடுத்துட்டு போய் ஏதாவது வாங்கிட்டு வரணும். எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் சரியான நேரம். வீட்டுக்குள்ள போய் நம்ம வெச்ச பொருளை பத்திரமா எடுத்துட்டு வர வேண்டியதுதான். என்னது இது? இந்த வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கும். இன்னைக்கு இங்க இத்தனை குழந்தைங்க ஒன்னா படுத்துட்டு இருக்காங்க. அட கடவுளே, 1 2 3 4 5 6 7 8 குழந்தைங்க இன்னைக்கு இங்க வந்து படுத்துட்டு இருக்கே. அப்படின்னா நம்ம காரியத்துக்கு ரொம்ப தடையா இருக்கும் போல இருக்கே.
இன்னைக்கு நைட்டு விட்டோம், நாளைக்கு காலையில் கிஃப்ட்டை எல்லாத்தையும் திறந்து பார்த்துருவாங்க. அதனால இன்னைக்கு நைட்டே நம்ம நினச்ச காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான். எத்தனை பேர் இருந்தால் நமக்கு என்ன? அட, வெளியிலிருந்து பார்க்கறக்கு வீடு சிறுசாக இருக்குது, உள்ளே வந்து பார்த்தா இத்தனை ரூம் இருக்குது. இது இல்லாமல் மேலே வேற 4-5 ரூம் இருக்குது. இதில் எந்த ரூமில் அந்த கிஃப்ட்டை போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. இந்த குழந்தைங்க வேற நடக்கிற வழியிலேயே படுத்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு குழந்தை எந்திரிச்சு நம்மளை பார்த்துச்சு, அவ்வளவுதான், கத்தி ஊரை கூட்டிரும். இருக்கிற நேரத்துக்குள்ளே இந்த எல்லா ரூமில் இருந்தும் நம்ம பொருளை எடுத்துகிட்டு போகணுமே. சரி, இந்த ரூம் தான் ஒரு ஓரமாக இருக்குது, அந்த ரூமை முதல்ல பார்ப்போம். என்னது இது, எல்லா ரூமும் பூட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. வீடு புதுசா இருக்கு, கதவை திறந்தா பழைய கதவுல இருந்து வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. அப்பாடா, ஒரு வழியா கதவை திறந்துட்டு வந்துட்டோம். அட கடவுளே, கிச்சனுக்குள்ள தான் வந்திருக்கமா? என்னது இது, கிச்சன்ல எதுவுமே இல்லை. அப்படின்னா நம்ம கொண்டு வந்த gift இதுல இல்லையா? வேற எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. சரி, வந்ததுக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல. ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறமா வேலையை பார்ப்போம். இன்னைக்கு தானே கிரக பிரவேசம் பண்ணி வச்சாங்க. அச்சோ, என்னது இது, பாத்திரம் உள்ள தொட்ட உடனே கீழே விழுகுது. டே பண்டி, உன் தம்பி சிண்டு கிச்சன்ல போய் ஏதோ சாப்பிட்றதுக்கு தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்டா. பாத்திரத்தை எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் போய் அவனை பேசாம இருக்க சொல்லுடா. அதான் எங்க அம்மா தண்ணி எல்லாம் கொண்டு வந்து இங்கேயே வச்சிருக்காங்களே. சிண்டு, சிண்டு, தண்ணி எல்லாம் இங்கேயே இருக்கு சிண்டு. கிச்சன்ல போய் எதையும் தள்ளி விடாத சிண்டு, எங்க அம்மா என்னதான் திட்டுவாங்க. டே பண்டி, இப்ப எந்திரிச்சு போய் உன் தம்பியை பார்க்க போறியா இல்லையா? அவன் கிச்சன்ல போய் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இருக்கான்டா. நான்சி, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது நான்சி, நீயே போய் அவன்கிட்ட சொல்லு, அவன் கேட்க மாட்டான். வீடு மட்டும் பல பலன்னு எல்லாம் புதுசா இருக்கு, ஆனா சாப்பிட்றதுக்கு கூட ஒரு வாய் சாப்பாடு இல்லை. இனி நம்ம கொண்டு வந்த கிஃப்டை போய் தேட வேண்டியதுதான். கண்டிப்பா இந்த ஷெல்ஃபுக்குள்ள எல்லாம் கிஃப்டை வச்சிருக்க மாட்டாங்க. அப்படின்னா மற்ற 2 ரூமையும் பார்க்கலாம். அப்பாடா, நல்ல வேலை, இந்த குழந்தைங்க எதுவும் எந்திரிக்கல. இங்க கீழே மட்டும் 2 ரூம் இருக்கு. கண்டிப்பா gift வெயிட்டா இருக்கிறதால இந்த 2 ரூம்ல ஒரு ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. எந்த ரூம்னு தெரியலையே. மணி வேற 2 ஆக போகுது. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துல அந்த அம்மா எந்திரிச்சு கோலம் போட ஆரம்பிச்சிடும். இந்த ரூம்ல தான் நிறைய பொருள் தெரியுது. மை காட், ரொம்ப நேரமா யாரோ கிச்சன்ல ஏதோ உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கே. நான்சி, நான்சி, யாரு அந்த மாதிரி கிச்சன்ல போய் உருட்டிட்டு இருக்கிறது? யாராவது கொஞ்சம் எந்திரிச்சு பாருங்க. ஓமே காட், எல்லாருமே இங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அங்கே கிச்சன்ல இருந்து யார் சத்தம் போட்டுட்டு இருக்கிறது? ஏதோ ப்ராப்ளம் மாதிரி தெரியுதே. ஒருவேளை ஆண்டி கிச்சன்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா? ஆண்டி, ஆண்டி, கண்டிப்பா ஆண்டியா தான் இருக்கும். ஆண்டி, 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 ஏன் ஆண்டி பேசவே மாட்டேங்கிறாங்க? ஆண்டி கிச்சன்ல தான் இருக்கீங்களா? ஆண்டி, ஆண்டி, உள்ளதான் இருக்கீங்களா? நான்சி, யாரு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், திருட நான்சி வீட்டுக்குள்ள எதை தேடி வந்திருக்கான்? இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ, பாய்.